an umbrella has 8 ribs. இதான் அந்த கம்பி தான் ribs, which are equally spaced. Assuming umbrella to be a flat circle of radius 45 cm. Find the area between the two consecutive ribs of the umbrella. umbrella இருக்கு, umbrella-ல 8 ribs இருக்கு, 8 கம்பி இருக்கு. இப்போ இந்த umbrella-வை flatten பண்ணா இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு கம்பிக்கு நடுவில் இருக்கிற இந்த செக்டாரோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஏரியா பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸ் ஆஃப் தி அம்ப்ரலா. ஸோ இந்த ஒரு ஏரியா தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை OABன்னு வச்சுப்போம். ரேடியஸ் 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை பார்த்தா என்ன தெரியுது, நீங்கள் ஏரியா ஆஃப் த செக்டார் கால்குலேட் பண்ணணும். செக்டார் கால்குலேட் பண்ண θ/360 × πr² ஃபார்முலா. தீட்டா என்னன்னு தெரியணும், ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 360. இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 360. அப்போ இந்த பர்டிகுலர் செக்டார் மட்டும் வேணும்னா, ஸோ டோட்டலாக எத்தனை செக்டாரை டிவைட் ஆகிருக்கு, 8 ரிப்ஸ் இருக்குது. ஸோ 8 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ 360 டிவைடட் பை 8 போட்டோன்னா அதுதான் angle of each sector, angle between two consecutive ribs. Given radius equal to 45 centimeter, angle between two consecutive ribs total angle divided by number of sectors 8, 45 degree. So each angle is 45 degree. Angle 45, radius 45. இப்போ area between two consecutive ribs. Area of the sector AOB, θ/360 × πr². Theta is 45 by 360 into pi is 22/7. R squared, R is 45, radius is 45. Okay, இதை cancel out பண்ணலாம். 145, 845 are 360. இதை cancel out பண்ணலாம் செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணி. 4, இது 11, மிச்சம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 11 × 45 × 45 divided by 7 4s are 28. இது மல்டிப்ளை பண்ணால் 11 into multiply பண்ணி வர வேல்யூ this one divided by 28 centimeter squared. So நமக்கு area between two consecutive ribs is this much.